பெட்ரோல் இல்லை. அவனை எப்படி கூப்பிட்டா வருவானு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஹலோ மச்சி வந்துட்டேன்டா நான். ஓகே ஆமாம் மிலிட்ரி சரக்கு ரம்மு ஃபுல்லு நண்பா. சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150. இந்த வந்துடுறேன். வந்துடுறியா? நான் சொல்கிறேன் லொக்கேஷன் போடுறேன், வந்துடுறியா? இல்லை சைடிஸ்லாம் நானே வாங்கிட்டேன். வா, வாட்டர் பாட்டில் கிளாஸ் சைடிஸ் எல்லாம் பக்காவாக இருக்கு. இந்த பக்கத்தில் ஏரியிலே உட்காந்துடலாம். வா, நான் லொக்கேஷன் போகிறேன். வா. ரைட்டு. வரியா? ஓகே பார்த்தல. பணத்தோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவனை விட உயிரோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன். இப்போ லொக்கேஷன் போடுவேன், பணம் தச்சுன்னு வருவான். எப்படி வந்தா பாத்தியா மாப்பிள்ள? பை. வந்துடுறாதா, வீட்டுக்கு வந்துடுறாதா? பை ராதா. இவனோட புத்தியை காட்டிட்டான் பாரு. வாடி ப்ளீஸ் டி, யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லடி. உன்னை தவிர எனக்கு யாரு இருக்கா? ஹலோ இருடியா. ஹலோ பெட்ரோல்ல போல இருக்க. பெட்ரோல் இல்ல. ஏய் நான் என்ன பண்றது? நீ என்ன பண்றதா? குடிக்க மட்டும் செய்யறல, உனக்கு மட்டும் ஊத்திக்கிறல பெட்ரோல். அப்ப நீ எக்ஸ்ட்ரா காசு தரணும் குடிக்கிறதுக்கும் பெட்ரோலுக்கும் சேர்த்து. வேற குடிக்க மட்டும் கொடுத்தா குடிக்க மட்டும் தான் செய்வாங்க, பெட்ரோல் போடுவாங்க. இது என்னை விட குடிக்கார இது வண்டியா இருக்குப்பா. நானாவது ஒரு கோட்டர் போட்டா மைலேஜ் இந்த பயங்கரமா கிடைக்குது. இந்த வண்டி ஓடிட்டு பெட்ரோல் போட்டா மைலேஜே கொடுக்க மாட்டேங்குது. இறங்கு பாரு, இந்த வேலையை தான் போச்சு ரவி உனக்கு. ஒழுங்கா ஒரு வண்டி வச்சிருக்க, அது கூட பெட்ரோல் போட துப்பு இல்ல உனக்கு. இது ஒரு நிமிஷம். எப்ப பாரு உன்னால எனக்கு அவமானமா இருக்கு. ரோட்ல நின்னு வண்டியை வித்துறனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அங்க எதுக்கு பாக்குற? மிச்சமான சரக்கு எதா இருக்கான்னு பார்த்தேன். இது எங்க போகும்? பெட்ரோல் பங்க் இங்க ரொம்ப தூரம் தள்ளின்னு போன வண்டியை. பக்கத்துல எங்கமே இல்லையா? உன் ஃப்ரெண்டுங்க வீடு எதுவும் இல்லை எங்க பக்கத்துல? இங்க எங்க இல்லடா. அது போனோம், ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி போனோம். என்ன பண்ணலாம்? யாராவது கைப்பட்டு மடகு டோ பண்ண சொல்லு வண்டியை. எதுக்கு நான் கை போடணும்? யோ பொம்பளைங்க கைப்பட்டா நிப்பாங்க, ஆம்பளைங்களை கைப்பட்டா நிக்க மாட்டாங்க. அவங்க அசிங்கமா இருக்கு. நான் யார்கிட்ட எங்க கொஞ்சம் வந்து வாங்கி கொடுக்கா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஏய் பைசா இல்லக்கா கையில, ஒரு 100 ரூபாய் தான் கூட. அப்புறம் வந்து இருப்பா கேட்டு பாக்குறேன். அவங்க கிட்ட போய் காசு கட்டிட்டு இருக்கு. அவங்க ஹெல்ப் பண்ண வராங்கப்பா நமக்கு. இந்த இடம் வந்தா பிச்சை எடுக்கிறது மட்டும் போக மாட்டேது உனக்கு. நான் என்ன பண்றது? பாரு அக்கா எங்கக்கா இருக்கு? அங்க பெட்ரோலுக்கு இருக்கு, காசு எங்க இருக்கு? ஆமா காசு இல்லாம தானே நின்றுட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்றது? நம்மள அவங்கள பார்த்தா எங்க அக்கா மாதிரி இருக்குடி. நாங்க சிங்கப்பூர் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்தோம். இப்போ நான் என்ன பண்றது? அவங்க கிட்ட போய் துட்டு இல்ல இது இல்லன்னு கேட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி யாராவது ஹெல்ப்புக்கு வந்தாங்கன்னா டக்குன்னு அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் 200 ஆட்டையை போட்டுறணும். அவங்களாம் வந்து வந்தாங்க பத்தியா, பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு நல்ல மனசுடா, நம்ம தேடி நல்ல மனசுதான். சரி இப்ப என்ன பண்ணலாம்? இரு ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன். அவன் வருவான். அவனை எப்படி கூப்பிட்டா வருவான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஹலோ மச்சி வந்துட்டேன்டா நானு. ஓகே ஆமா மிலிட்ரி சரக்கு ரம்மு ஃபுல்லு. நண்பா. சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. உனக்கு ஆயுசு 150. இந்த வந்துடுறேன். வந்துடுறியா? நான் சொல்றேன் லொக்கேஷன் போடுறேன், வந்துடுறியா? இல்ல சைடிஸ்லாம் நானே வாங்கிட்டேன். வா, வாட்டர் பாட்டில் கிளாஸ் சைடிஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இந்த பக்கத்தில் ஏரியிலே உட்காந்துடலாம். வா, நான் லொக்கேஷன் போறேன். வா. ரைட்டு. வரியா? ஓகே பார்த்தல. பணத்தோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவனை விட உயிரோடு இருக்கேன் வாடான்னு சொல்றவன் தான் உண்மையான நண்பன். இப்போ லொக்கேஷன் போடுவேன், பணம் தச்சுன்னு வருவான். சொன்னது கத்தனை அவங்கிட்ட நீ பெட்ரோல் இல்லை மச்சான், வா மச்சான் அப்படின்லாம் வரமாட்டானுங்க. சரக்கு வச்சிருக்க மச்சான் வரியான நம்பரு, அடுத்த நிமிஷம் மாயா பஜார்ல வர மாதிரி மறைவானுங்க, இங்க வந்து நிப்பானுங்க. இது லொக்கேஷன் அனுப்பிச்சு வரேன் உனக்கு. போச்சு.
இன்னும் 7 செகண்ட் நான் வந்து நிக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு நீ பார்க்க தான் போற. இப்போ எங்க நட்பினுடைய இலக்கணத்தை பார்க்க தான் போறேன். எப்படி வந்தா பாத்தியா மாப்பிள்ள? பாய். யோ கம்முனுடா எரும மாட்டே. பெட்ரோல் காலி ஆயிடுச்சுடா. ஆமா மச்சான். அதான் சரி நீ வந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இதே நீ பெட்ரோல் காலி ஆச்சுன்னு சொன்னா வந்திருப்பியா? சரக்கு தானே ஓடி அந்த டக்குன்னு. எங்க வந்திருக்க? சரி பத்தாச்சு. அவன் ஏதோ காமெடிக்கு பேசுறான், அது இல்லாம சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்க. ஏதோ ஹெல்ப்புக்கு வந்தான்ல, கம்னு போயிட்டு வாமா கம்னு. மச்சான் நீ பண்ணு. என்ன பண்றது? ஏய் சாவி எங்க? உடா ராதா. என் மச்சான் வந்துட்டான். இந்த வண்டி தள்ளிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மச்சான் மச்சான் வண்டி எடுறா போலாம். ஏய் எங்க போற? எங்க போற? வீட்டுக்கு போறேன்டி. வண்டி தள்ளிட்டு நான் வரணுமா? வா. பின்ன அவன் கூட அனுப்ப சொல்றியா? நல்லாவா இருக்கும் அது? அவங்க கூட எதுக்குடா என்ன அனுப்ப சொல்ற? என்னைய பிக்கப் பண்ணி தான் வந்திருக்கேன் மச்சான். உன்னை பிக்கப் பண்ணலாம் வரல. இங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏடி கண்டுபிடிச்சு கூட்டு வா. அந்த அம்மா சொல்லிச்சு இல்ல பெட்ரோல் பக்கத்துல தான் இருக்கான். போட்டு வந்துரு வீட்டுக்கு வந்துரு. சும்மா விளையாடுதே. புடுடா. ஏய் கம்மிராதா. சும்மா லூஸ் மாதிரி அசியமா ரோட்ல நின்னுட்டு இருக்கேன் நானு. என்னால ரோட்ல நின்னுட்டு பார்த்தா மக்கள் பார்த்தா தீ குளிப்பாங்கடி. நான் எவ்வளவு பெரிய ஆள் நானு. யார் சார் வரே? இவரை தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அசால்ட்டா பேசிட்டு இருக்க. அப்படி நினைப்பா சாருக்கு. வண்டி தள்ளிட்டு வந்துரு வீட்டுக்கு. சரியா? ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏய் நில்லு ரவி. என்ன? நில்லுடா ஒரு நிமிஷம். ஒரு லேடிஸ் நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சிட்டு வண்டி தள்ளிட்டு வான்ற ஃப்ரெண்ட் கூட போற. எங்க போற? குடிக்க தான போற? குடிக்கலாம் போல. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். டைம் விளையாடிட்டு இருக்கியா? வந்துடுறாதா வீட்டுக்கு வந்துடுறாதா. பை ராதா. பரட்டா. இவனோட புத்தியை காட்டிட்டான் பாரு. நான் உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? என் ஃப்ரெண்டு வருவாடா. ஹலோ. ஏய் ஏய் எங்கடி இருக்க? நடு ரோட்டில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன்டி. என் வீட்டுக்காரரா? அவனை விட்டு கிடையாது, அவன் ஃப்ரெண்டோட போயிட்டான்டி அவன். நீ கொஞ்சம் வரியா? என்ன பியூட்டி பார்லர் இருக்கியா? வாடி ப்ளீஸ்டி, யாரும் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லடி. உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? ஹலோ இருடியா. ஹலோ. கட் பண்ணிடுச்சு பாரு. ஆம்பளை ஃப்ரெண்டுங்களே எவ்வளோ மேலு போல. இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வெக்கமா இருக்கு. வண்டியை தள்ளிட்டு நான் எங்க போறது? நான் இப்போத பொம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்களும் எவ்வளோ மேல் நினைக்கிறேன். என்ன ஆச்சா? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? ஒரு பொம்பளை நடு ரோட்ல விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்படி விட்டுட்டு என்ன போறேன் நடு ரோட்ல. சந்தேகம் வந்தா ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்க. ஆம்பளையான்ட்டு எதுக்கு நான் செக் பண்ணனும்? நம்ம क्वेश्चन கேக்குறவெல்லாம் வச்சுக்காத மச்சான். நீ பண்ணு சரியா? இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, பல்சர் எடுத்து வீட்டுக்கு போ. நான் வண்டி எடுத்து நானே மச்சான் பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வரேன். போ. பல்சர் எடுத்துக்கிட்டா? பல்சர் நான் எப்படிடா ஓட்டுவேன்? ஓட்டு இவ்வளவு வாய் பேசுறேன்ல, வாயில இவ்வளவு வண்டி ஓட்டுறேன். நீ கார் ஓட்டுற, ஃளைட் ஓட்டுற, ஹெலிகாப்டர் ஓட்டுற, விட்டா போர் விமானம் ஓட்டுற வாயில. ஏன் இந்த பல்சர் ஓட்ட மாட்டியா? வாய் முட்டை கிளியுது அப்படியே. வாய்க்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? லூசே. பேசுறதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வாயம் இருக்கணும். ஓ நீ போ. நானே மச்சான் பெட்ரோல் போட்டு வரேன். பல்சர் எடுத்து கிளம்பு போ. போடு. லூசா ரவி நீ? ஒரு நாளாவது அந்த பல்சர் ஓட்டி கத்து கொடுத்திருக்கே எனக்கு நீ? ஸ்கூட்டி அரகுற. என்ன இந்த பொண்ணு வண்டியும் ஓட்டன்னு தெரியல, வண்டி தள்ளிட்டு வரா அதுவும் தெரியல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். நீ வீம்புக்குன்னு நான் பழி வாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்மெட்டை புடி. புடி அந்த வண்டி வாங்கிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வா போ. எங்கனால பெட்ரோல் வாங்கிட்டு தர முடியாது. முடிஞ்சா பல்சர் எடுத்துட்டு போ, இல்ல அந்த வண்டி தள்ளிட்டு வா. உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஆம்பளைங்க ஓட்டுற வண்டியில என் பொம்பளை எப்படிடா ஓட்ட முடியும்? ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளையாச்சே. நான் பேசுனதெல்லாம் வச்சு நான் பழி வாங்குறேன்னு நினைக்கிறேன் நானு. என்ன மச்சான் இது வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு போனா அப்படி பரிதாபம் போட்டு வந்தேன் பாரு. என் மச்சான் வேற ஃபோன் பண்ணிட்டான். சொல்றா டேய், இத வரண்டா மாப்ள. வண்டி ஏறா. நீ போனா போ. நில்றா. எங்கடா போற? நில்றா. கிளம்பு தள்ளி போ. நில்றா. யாரே தெரியாது நீ. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க. அசிங்கமா இருக்கு ரவி. யாரே தெரியாது. போடி. ரவி. ரவி நில்லு ரவி. என்ன பண்ணிட்டு இருக்க? பட்டாசு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்ற கடையில ஆர்டர் கொடுத்தனா நிறைய ஸ்கீம் கிடைக்கும் உனக்கு. எந்த கடை? அபி பட்டாசுகள். அபி பட்டாசுகளா? ஆமா. இவங்க கிட்ட நீ 1000 ரூபாயில இருந்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க பாசத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க நமக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா 5000 ரூபாய்க்கு மேல நீ ஆர்டர் கொடுக்குற பட்சத்துல ஆன் எம்ஆர்பில இருந்து 80% டிஸ்கவுண்ட் தராங்க. சூப்பர்ப்பா. எப்படி? அதுவும் இல்லாம உனக்கு ஒரு சில்வர் காயின் ஃப்ரீயா தருவாங்க. சூப்பர்.
சூப்பர்ல. சூப்பர்ல. அதுவும் இல்லாம தரமான வெடிகள், நீ வாங்குற எந்த வெடியும் மிஸ் ஆகாது, எல்லாமே வெடிக்கும். அதுவும் பார்த்தனா இப்போ வந்திருக்கிற புது புது ரகமான வெடிகள் வந்து இவங்க கிட்ட கிடைக்குது. அப்ப அங்க தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த முறை நம்ம தீபாவளிக்கு அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து என்ஜாய் பண்ண போறோம். ஸோ மக்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னா அபி பட்டாசுகள் ஆர்டர் கொடுத்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அது இல்லாமல் நிறைய ஸ்கீம் இருக்குது உங்ககிட்ட, நிறைய புது வகையான வெடிகள் வந்து கிடைக்குது. நீங்கள் இவங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னா இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் கீழே வந்து உங்களுக்கு அவங்களுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு டெலிவரி வந்துடும். இவங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா பாறைப்பட்டி செல்வம் நகர் சிவகாசியில் அமைஞ்சிருக்கு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் அபி பட்டாசுகளை ஆர்டர் கொடுத்து உங்களுடைய தீபாவளியை மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்க. நன்றி.